வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். சரிங்களா? நம்ம சனி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சரிங்களா? சனி இப்போ எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஓரளவு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையில் பேப்பர் தான் இருக்குது. ஸோ எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா? என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம கொஞ்சம் விலாவரியாக பார்த்துருவோமே. இப்போ வந்துட்டு சனி அதே இடத்துல, அதாவது பங்குனி மாதம் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல சூரியன் இருக்கும். சரிங்களா? சனி சூரியன் மேலே இருந்துச்சுன்னா என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? அதாவது சுப கிரகங்கள் சுக்கிரன் இல்லை குரு, சரிங்களா, இல்லாத பட்சத்தில், அதாவது இப்போ கோச்சார குரு வருவார்ல, ஜூன் 2ஆம் தேதி வரைக்குமே வந்துட்டு கோச்சார குரு வந்துட்டு பார்வை செலுத்தாது. ஸோ அப்போவும் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் அந்த 3 மாதம் வந்துட்டு அதிசார பயிற்சியில் இருக்கும்போது அப்போம்போதும் இந்த பலன்கள் கொஞ்சம் மாறுபாடு இருக்கும். அதாவது நவம்பருக்கு அப்புறம்னு வச்சுக்கோங்களேன். இது ஜூன் வரையும், ஜூன் 2ஆம் தேதி வரை இது, நவம்பருக்கு அப்புறம் அப்படி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் செகண்ட் ஹாஃப். சரிங்களா? சனி பகவான் சூரியன் மேலே போகையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, சூரியன் மேலே போகையில் தந்தைக்கு உடல்நிலையில் பிரச்சனை, தந்தைக்கு உடல்நிலையே பிரச்சனை, இல்லை தந்தைக்கு வந்துட்டு காலில் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அதிகாரிகளால் தொல்லை, இல்லை அவர்களுக்கு அபதாரம் கட்டக்கூடிய ஒரு நேரம், அந்த மாதிரி சொல்லலாம். ஆண் குழந்தைகளாலும் பிரச்சனை. சரிங்களா? ஆண் குழந்தை, முதல் ஆண், அதாவது தலைச்சாம்பிள்ளைன்னு சொல்லுவோம்ல, தலைச்சாம்பிள்ளை பிள்ளைக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கும். சரிங்களா? இது அவர்கள் ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி வரும். இதில் வந்து ஒரு சின்ன சின்ன இவர் ஜாதகத்தில் நமக்கு தெரியும் சின்ன சின்ன பிரச்சனை கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள விரிசலாக வந்து வர்றது, அது எப்போ? இந்த சனி பயிற்சியில் சனி வந்து சூரியன் மேலே போகையில், இப்போ வந்து ஜூன் 2க்கு அப்புறம் குரு பார்த்துருவார். இப்போ அந்த டைமிங் வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி பிரச்சனை வராது. அதாவது நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அந்த கட்டத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? சந்திரனை விட்டோம். ஏன்னா சந்திரனை ஏன் விட்டோம்னா, ஸோ இது வந்துட்டு மீன ராசிக்கு பேசிக்கலாம். இல்லை, சந்திரனை நான் சொல்லிடுறேன். தாயாருக்கு உடல்நல பிரச்சனை. சரிங்களா? கெட்ட பெயர், வீண் அலைச்சல், அனாவசிய செலவுகள், திருப்தி இல்லாமல், அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒரு மனசில் போட்டு சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு கொடுக்கும். சரிங்களா? செவ்வாய் இப்போ வந்துட்டு சனி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டில் செவ்வாய் இருந்துச்சுன்னா எதிரிகளால் தொல்லை. ஒரு விஷயம், எதிரிகளால் தொல்லை, வீண் சண்டை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை வாய்ப்பில் உயர்வு, இல்லை வேலை வாய்ப்பில் பிரச்சனை கொடுக்குறது, இது அதிகாரிகளால் பிரச்சனை கொடுக்குறது, இல்லை பெண்டிங், இல்லை அதாவது உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு பெண்டிங் எதுவும் வராமல் இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பண ரீதியாக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதை நோட் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் மேலே போகும்போது பாசிட்டிவாக இருக்கும்போது நிலம் வாங்க வச்சிடும். சரிங்களா? நிலம் வாங்க வச்சுருக்கான். பல்லில் பிரச்சனை, இந்த பல்லில் பிரச்சனை, மூட்டு எலும்புகளில் பிரச்சனை, எலும்பு வந்துட்டு தேய்மானம் அடைகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா விபத்துக்களையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? சனி ராகு மேலே போனால், இல்லை சனி செவ்வாய் மேலே போனால் பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது நெருப்பினாலும் பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இது இந்த சனி பயிற்சியில் இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் அங்கே இருக்கும்போது குருவோட பார்வை இல்லாத நேரத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரிங்களா? ஓகே. அதே போல் பார்த்திங்கன்னா சனி அங்கே புதன் நீசமாகறாதே அப்படிங்கிறது. ஆனால் சனி புதனோட இருக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்குன்னா, நிலம், அதாவது காலி லேண்டை பற்றி யோசிக்கிறது, அதை வாங்கலாமான்னு யோசிக்கிறது, அதை எப்படி வாங்குறதுன்னா யோசிக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி சாதகமானதையும் பலன்களையும் செய்யும் சனி புதன் மேலே ட்ராவல் பண்ணையில். அதே போல் தான் தோட்டங்கள் அமைக்கிறது, அது எப்படியெல்லாம் பண்ணலாம், அப்புறம் புதிய தொழில் எப்படியெல்லாம் பண்ணலாம், தோட்டங்களை என்ன விரிவுபடுத்தலாமா அப்படிங்கிற பாசிட்டிவான திங்கிங்கெல்லாம் அது இங்கே நிறைய நடக்கும்.
சரிங்களா. இது குரு பார்வை இருந்தாலும் இல்லாட்டியும் நடப்பதற்கு வாய்ப்புண்டு. ஏன்னா புதன் அங்கே நீசம். சரிங்களா. நண்பர்களால் ஆதரவு, கல்வியால் பெரிய வெற்றியும் கிடைக்கும். அதாவது தொழில் சார்ந்த கல்வி, திரும்ப சொல்கிறேன், தொழில் சார்ந்த கல்வி. சரிங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி படிப்புகள், இந்த மாதிரிலாம் வெற்றிகளை கொடுக்கும். அதே போல் அந்த ஸ்கூல் அதெல்லாம் வேணாம். அந்த ஸ்கூலில் இருக்க படிப்புகளை வெற்றியை கொடுத்துரும். சரிங்களா. அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. லைட்டாக சோம்பேறித்தனம் வரும், மாமாவுக்கு பிரச்சனை கொடுக்கும். சரிங்களா. புதன்னா மாமன். குரு குரு மேலே அந்த சனி போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து இப்போ வந்து சனி அங்கே இருக்கார், மீனத்தில் இருக்கார், அதே இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் தாங்க யோகக்காரர். இந்த பயிற்சி உங்களுக்கு தான். எப்படின்னா, உத்தியோகமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இல்லை கமிஷன் பேஸில் பண்ணக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், எந்த தொழிலாக எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் வின்னிங் பண்ணுறதுக்குன்னா சரியான நேரம்னு சொல்லலாம். சரிங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா யோகமான திசைகள் இருந்தால் இன்னமும் நல்லாயிருக்கும். பண வருவாய் அற்புதமாக வரும். ஆனால் இதுலேயும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஒன்று உண்டு. சிலருக்கு அபராதம் கட்டக்கூடிய சூழ்நிலை வரும். சரிங்களா. அங்கேயும் கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்கணும். அதே போல் சுக்கிரன் அங்கே இருந்தால் இப்போ மீனத்தில் சனி இருக்கார், அதே இடத்துல சுக்கிரன் இருக்கார். இல்லை, சுக்கிரன் உச்சமாக இருப்பார். சரிங்களா. சில எல்லாரோட ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம்னு பேசுவோம்ல, அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கார். இப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். வாங்கிடுவீங்கன்னு நான் சொல்ல, வாய்ப்புகள் கிடைக்கும். சக்ஸஸ் பண்ணுறவங்க பிடிக்கும். பண வருவாய் நல்லா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்துலையும் நல்லா இருக்கும். சரிங்களா. சுக்கிரன் அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆதரவு பக்காவாக இருக்கும். பெண்களுடைய ஆதரவு பக்காவாக இருக்கும். மனைவிக்கு மூட்டு வலி கொடுக்கும். மனைவி மூலம் ஆதரவு, மனைவின் மூலம் வருமானம், இதெல்லாம் உண்டு. இல்லை மனைவிக்கு தொழில் ஆரம்பித்து கொடுக்குறது, அதே போல் பார்த்திங்கன்னா சேலை வாங்கி கொடுக்குறது, இல்லை அவங்க 4 பேர்த்துக்கு செய்கிறதா இருக்கட்டும், ஆபரணங்கள் வாங்குறது, கால் கொலுசு வாங்குறது, கொலுசில் தங்க கொலுசான்னு வெள்ளி கொலுசான்னு கேட்க வெள்ளி கொலுசுகள் சேர்க்கறது. அதே போல் பார்த்திங்கன்னா நிலையற்ற சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் போதில் கார் வாங்குறது, வண்டி வாங்குறது, அப்புறம் பார்த்திங்கன்னா கப்பல், ஒரு சிலர் கப்பல் வாங்குறது, சின்ன குழந்தையா இருந்தால் தண்ணியில் விடுற கப்பல் வாங்குறது. ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவான பலன்களும் இங்கே கொடுக்கும். சரிங்களா. அதே இடத்துல ராகு இஸ் வெரி டேஞ்சரஸ். ஏன்னா சனி ராகு மேலே இருந்தால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா நாடி ஜோதிடத்தில் சனி ராகு மேலே போகும்போது மரணங்கள் சம்பவிக்கலாம் அப்படின்னு நெகட்டிவான தசாபுத்தி போகணுங்க. சரிங்களா. யோகமான தசாபுத்திகள் இது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நெகட்டிவான தசாபுத்தி போச்சுன்னா மரணங்கள் சம்பவிக்கலாம். சரிங்களா. அப்படின்னு ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. இதை உங்களுக்கு பயமுத்துறதுக்காக சொல்லலை. குரு பார்வை இல்லாத நேரம் நம்ம கவனமாக தான் இருக்கணும். நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் அதில் ஒரு அதிசார பயிற்சி ஒரு 3 மாதம் இருக்கும். அந்த டைமில் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சரிங்களா. அதே பார்த்தீங்கன்னா வியாதிகள், மருத்துவ செலவுகள் உண்டாகிறது. சரிங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று மருத்துவ ரீதியான தொழில் இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா. இந்த மாதிரி நேரத்தில் மருத்துவ தொழில்கள் அற்புதமாக இருக்கும். சரிங்களா. அதே போல் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, செகண்டரி பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். இதை நம்ம இதில் சொல்லணும்னா திருட்டு வழியில் சொத்து சேர்த்தல் தொழில் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல. அதில் அதாவது செகண்டரி பிஸ்னஸ், கமிஷன் பேஸில் தான் செகண்டரி பிஸ்னஸ் இருக்க ஒரு சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த டைமிங்கில் வந்துட்டு. சனி மேலேயே போனால் இடமாற்றம் கன்ஃபார்ம், இடமாற்றம் வந்துடும். சரிங்களா. தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இடமாற்றம் உண்டு. லைட்டாக திருப்தி இருக்காமல் இருக்கும். சரிங்களா. சனி மேலே போச்சுன்னா. சரிங்களா. அடுத்து சனி கேது மேலே போச்சுன்னா, கேது ஒரு தடை கிரகம், அது மேலேயே போகுது. அப்படிங்கும்போது எதுலேயும் திருப்தி இருக்காது, தொழிலில் சுத்தமாக இருக்காது. ஆனால் இது எப்போ? குரு பார்வை இல்லாத நேரத்தில். சரிங்களா. குரு பார்வை இல்லாத நேரத்தில் எதுலேயுமே திருப்திங்கிறது கொஞ்சம் இருக்காது. சரிங்களா. உத்தியோகத்தில் தடை வழக்குகளை சந்திக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை சந்திச்சுக்கிறது, நம்மளே வந்து ஆப்பு வச்சுக்கிறது வேலையில், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இது பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படிங்கிறீங்கன்னா, கோச்சார குரு பார்வை இல்லாத நேரங்களில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
சரிங்களா. செகண்ட் ஹாஃப் அதாவது நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 3 மாதம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா. அது ஒரு பார்வை கிடைக்கிற வரையும். இதில் இருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாம் சரிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி கடவுளை வணங்கணும், மனதார வணங்கணும். இப்போ சனிங்கும் போது யார் யார் காலபைரவர் வருவார், சனினா கருப்பசாமி வரும், முனீஸ்வரன் வரும். இந்த மாதிரி தெய்வங்களை நம்ம கையில் பிடிச்சிக்கிறதா இருக்கட்டும் சரிங்களா, வணங்குறதா இருக்கட்டும். எப்படி நம்ம வணங்கிட்டு வரும்பொழுது எல்லை தெய்வங்களை வணங்குறதா இருக்கட்டும், கெட்டியாக பிடிச்சிருக்கும்போது இந்தந்த பாதிப்புகள் வந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா சனிக்கிழமை காகத்துக்கு உணவளிக்கிறது இன்னமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா. காகத்துக்கு உணவளிக்கிறது இன்னமும் நல்லாயிருக்கும். உணவளித்து பாருங்கள், உண்மையுமே நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, சித்தர்களே சொல்லியிருக்காரு, ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணி பாருங்க, மனம் அமைதிப்படும் அப்படின்னு சரிங்களா. ஒரு சனி பகவானுக்கு போயிட்டு ஒரு விளக்கேற்றி, எப்பா முன்னளவுக்கு வந்துட்டு எனக்கு இல்லை, கொஞ்சம் பார்த்து பண்ணி செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கம்மியான, ஏன்னா சனினாவே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கிரகம் அல்லவா, இன்னும் எல்லாரும் பார்க்குறாங்க. அவர் தான் நேர்மையானவர் சரிங்களா, அவர் ஒருத்தரே நேர்மையானவர். அப்படி இருக்கும்போது சனீஸ்வர பகவானை கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுப்பா அப்படின்னு உண்மையாலுமே கருணையோடு கேட்டு பாருங்க, கட்டாயம் நடக்கும் சரிங்களா. கருணையோடு கேட்டு பாருங்க, யாராக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு அப்பா கிட்ட பிள்ளை கேட்குற மாதிரி தான், செஞ்சு செய்வார்ல அந்த மாதிரி தான் சரிங்களா. கடவுள்கிட்ட நம்ம கேட்கும்போது கட்டாயம் நற்பலன்கள் உண்டுங்கிறது தான் மறக்க முடியாத ஒன்று. என்னைய பொறுத்தவரை எனக்கு நடந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே, நன்றி. ஒரு அடுத்த விரிவான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இது மட்டும் கிடையாது, வேறு எந்த இடங்களில் சுபகிரகங்கள் வந்து இதோட பலன்கள் வந்து குறைத்து கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அது நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது பெரியசாமி ஜோதிடர் சரிங்களா.